Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of tradeachievers. So இன்னைக்கான வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். சார் இன்ட்ராடே ட்ரேட் பண்றதுக்கு ஸ்டாக்ஸ் பெஸ்ட்டா இல்லைனா ஆப்ஷன் பெஸ்ட்டா சார்? இப்போ ஸ்டாக் பெஸ்ட்டா ஆப்ஷன் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். என்னன்னா ஒருத்தருக்கும் ஒன்று சூட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ட்ராபேக்கு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்னு தெரியலன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இந்த டிகேன்னு சொல்லுவாங்க, டைம் டிகேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்க்கெட் அரைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஆகும், ப்ரீமியம்லாம் கரையும். இப்போ நம்ம சைட்வேஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் தெரியாமல் ஆப்ஷன் போயிட்டீங்க, பையோ செல்லோ பண்ணியாச்சு, என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், சைட்வேஸில் போகுதுன்னா என்ன ஆகிடும், ப்ரீமியம் ஃபுல்லாத்தையும் கரைச்சி விட்றோம். அதுவே அதே சினாரியோட நம்ம ஷேர் வாங்கி வச்சுருந்தோம்னா அதே ப்ரைஸில் தான் இருக்கிறதுனால மார்க்கெட் உங்களுக்கு என்ன இருந்திருக்கா, நோ லாஸ் நோ கெயின் இருந்திருக்கும். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் போகிறது வேஸ்ட்டு தான். என்னென்னா ஷேர்ஸில் போய்க்கலாம், என்னென்னா மூவ்மெண்ட் இல்லைனா கூட இது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்போது இந்த மாதிரி டைமில் எப்போ போகலாம், ஆப்ஷன் போகிறீங்கன்னா இன்ட்ராடேயில் பண்ணுங்கள். அதுக்கான சர்டன் டைம்ஸ் இருக்குது, அதுக்கான சர்டன் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதை பார்த்து போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சின்ன ஒரு சினாரியோ கொடுக்குறேன். காலைல 9 மணிக்கு நீங்கள் ஏஞ்சி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்குறீங்க. ட்ரேட் பண்ணும்போது நிஃப்டி காலையே 100 பாயிண்ட் கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இருக்குன்னா உங்களுக்கு ப்ரீமியம் எல்லாமே பயங்கர ஹையாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரீமியம் ஹையாக கொடுத்து வாங்குறீங்க. இப்போ காலையிலே மார்க்கெட் முடிச்சிருச்சு, 9:30 மணிலேருந்து சைட்வேஸ் அடிக்குது. என்னன்னா நார்மலாக 20 ரூபா இருக்க ப்ரீமியம் உங்களுக்கு கேப் அப் ஆனதுனால 100 ரூபா இருக்குது, ஹை ப்ரைஸில் தான் வாங்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா அதோட மூவ்மெண்ட் கொடுத்ததுனால நம்மளுக்கு தெரியும், மார்க்கெட் ஒவ்வொரு நாளைக்கும் அதுக்குன்னு சர்டன் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த மூவ்மெண்ட்ஸ் அது கொடுத்துடுச்சு, சைட்வேஸில் அழைக்குது. அப்போ என்ன ஆகுனா 100 ரூபாயில் வாங்கினீங்க, கடைசியில் அதோட ப்ரீமியம் நம்மளுக்கு தெரியும், அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குமோ 20 ரூபா நிற்கும். அப்போ 80 ரூபா உங்களுக்கு என்ன இருக்குன்னா லாஸ் ஆகிருக்கும். சைட்வேஸ் மார்க்கெட்டில் அதே ப்ரைஸில் தான் இருக்குது. இதுவே நம்ம அந்த மாதிரி இடத்துல ஷேர்ஸை வாங்கி வச்சுருந்தோன்னா நோ லாஸ் நோ கெயினில் இருந்திருப்போம். என்ன பண்ணாலும் இன்ட்ராடேல நோ லாஸ் நோ கெயினில் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ நீங்கள் ஆப்ஷனில் எந்த மாதிரி இடத்துல போகலாம், அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காலைல மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிற இதுவாக பிக் பண்ணணும். ஏன்னா காலைல மூவ்மெண்ட் கொடுக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 100 பாயிண்ட் கொடுக்கணும், காலிலேருந்து பார்க்கும்போது வெறும் 30 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. அப்போ மீதி 70 பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறதுனால காலைல 9:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ள பெரிய மூவ்மெண்ட் இல்லாதனால ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க, ப்ரீமியம் கம்மியாக வாங்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் 12லேருந்து 3க்குள்ளே உங்களுக்கு மீதி அந்த 70 பாயிண்ட் கம்பல்சரி கொடுத்து ஆகணும்னா 70 பாயிண்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ரீமியம் என்ன ஆகும், டபுள் இல்லை ட்ரிபிள் ஈஸியாகும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மூவ்மெண்ட் முடிஞ்சிருச்சா இல்லை மூவ்மெண்ட் வரப்போதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஆப்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போனீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி 12 மணிக்கு மூவ்மெண்ட் இல்லை, இன்னும் கொடுக்கல, இனிமேட்டு கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சு போனீங்கன்னா மட்டும்தான் ஆப்ஷனோட உண்மையான இது புரிஞ்சு நம்ம போகிறோம். ஏன்னா ஆப்ஷன் நம்ம எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா லிமிட்டட் ரிஸ்க்கு அன்லிமிட்டட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இதில் பார்க்கும்போது தான் ப்ரீமியம் கம்மியாகவும் கிடைக்குது, அதே மாதிரி ப்ராஃபிட் ஈஸியாக டபுள் ட்ரிபிள் ஆகுது. அப்போ ஆப்ஷனோட ஃபுல் பொட்டென்ஷியல் நீங்கள் யூஸ் பண்ணணும். எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதா தெரியலனா பெஸ்ட்டு கோ ஃபார் ஷேர் வாங்கி வைங்க பொறுமையாக. இப்போ T+0 வந்துச்சு, இன்றைக்கே செட்டில்மெண்ட் என்னன்னா 25 ஸ்டாக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு 6 மாதம் கழிச்சு எல்லா ஸ்டாக்கும் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க நல்லா இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதா தெரியாதுன்னா பெஸ்ட்டு ஆப்ஷனை ஒதுக்கி வச்சுருங்க. டேரெக்டாக எங்கே போங்க, ஷேர்ஸ் போங்க. என்னென்னா நிறைய பேர் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுவாங்க. என்னென்னா இதில் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு பேப்பரில் எழுதி வச்சுட்டு ப்ராஃபிட் வருதா இல்லையான்னு பார்ப்பான். அதை நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணாமல் சும்மா ஷேர்ஸ் வாங்கி வைக்கலாம். ஒரு 10 ஷேரோ 20 ஷேரோ சின்ன சின்ன ஷேர்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா கூட லட்சம் ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் வந்தாலும் சரி, 200 ரூபா ப்ராஃபிட் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் தான். அதே மாதிரி 200 ரூபா லாஸ் ஆனாலும் லாஸு தான். என்னென்னா நம்ம பேப்பரில் எழுதும் போது எமோஷன்ஸ் எதுவுமே இருக்காது,
பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது தான் ₹100 ₹200 லாஸ் வந்தாலும் நம்ம ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும், மார்க்கெட்டை பற்றி புரியும். அதனால் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், கோ ஃபார் ஷேர் மார்க்கெட். என்னென்னா ஷேர்ஸ் வாங்கி வைங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியும்னா ஆப்ஷன் தாராளமாக போகலாம். அப்படி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் இப்போ கற்றுக்கணுன்னா நான் இப்போ சொன்ன விஷயத்த மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 12 மணி வரைக்கும் பாருங்கள். 12 மணி வரைக்கும் மூவ்மெண்ட் இல்லைன்னா என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ட்ரெண்டு தெரியணும். என்னென்னா அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக 70 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கணும், எந்த சைட் கொடுக்கணும்னு தெரியும். அதனால் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், காலை வாங்குறதோ புட்டை வாங்குறதோ என்ன பண்ணிக்கலாம் பண்ணி. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற ட்ரெண்டு இந்த விஷயங்கள் ஃபிபனாக்கிலாம் கற்றுக்கணுன்னா we are tradeachievers, we teach people. என்னன்னா எப்படி ட்ரேட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷேர்ஸ்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னா என்ன, ஆப்ஷன்னா என்ன, பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி உங்களுக்கு வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணணும், எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும் வரைக்கும் எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுக்கு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இது பெங்களூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே கிளாஸஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வீக் டேஸ் வர முடியலன்னா நம்ம வீக்கெண்ட் பேட்ச் சாட்டர்டே பேட்சஸும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பிரான்ச்சஸ் வர முடியலனாலும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த எந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாலும் அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, குவெரிஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி கமெண்ட் பண்ணுன்னா வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ன்னு ஹேஷ்டேக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அந்த கொஸ்டின்ஸை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.